முருகன் ஆலய குன்றில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை குறித்து அறிக்கையிடுவதற்கு துப்பில்லாமல் தன்னுடைய சொந்த இடத்தில் சில காலங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்ட புத்தர் சிலை குறித்து தற்போது அறிக்கையிடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அனைவரும் அறிந்த ஒரு விடயம், ஒரு சில தினங்களாக சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். உகந்தி முருகன் ஆலயத்தின் மலையில் புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான சர்ச்சை. பெரும்பாலும் இது சமூக ஊடகங்களில் பேசப்பட்டதை தவிர எதுவிதமான சர்ச்சையையும் ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை. இது குறித்த முக்கியமான சில கேள்விகளோடு இன்றைய தொகுப்பு அமைந்திருக்க போகின்றது. உலகம் அறிந்த ஒரு விடயம், உகந்தி என்றால் முருகன் ஆலயம் என்று. தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அழித்தலும் ஆக்கிரமித்தலும் சிங்கள மக்களின் ஒரு சில மதவாதிகளின் நோக்கமாக உள்ளது. இதற்கு இதுவரை வாய் திறக்காத தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதி மற்றும் அரசு அதிகாரிகள் துணை போகின்றார்களா என்ற கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மற்றும் உகந்தி முருகன் ஆலயம் உள்வாங்கப்படுகின்ற பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபையான லகுகல பிரதேச செயலகம் மற்றும் லகுகல பிரதேச சபை இக்காரியத்துக்கு துணை போகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. சிவனுக்கும் பிரம்மனுக்கும் ஓமனும் பிரணவ மந்திரத்தின் பொருளையே உபதேசித்தருளிய சுவாமிநாத கடவுள் தலம் கண்ட மகிமை பெற்றது இப்பதி. குமரக்கடவுளே இப்பதியை உவந்து பெருமானுக்கு உகந்த தலமாக இப்பதியின் மலை உச்சிலேயே கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பதனால் இம்மலைக்கு உகந்தி மலை என பெயர் வந்தது. இப்பதியிலேயே ஸ்ரீவள்ளி தேவியாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாண விழா நடந்த போது மூவர்களும் தேவர்களும் மகிழ்ந்து கொண்டாடிய கல்யாண மங்கள வரலாற்று மகிமை கொண்டது இந்த பதி. இந்த பதியின் வள்ளிமலையே இப்போது சிங்கள மதவாதிகளினால் சூறையாடப்பட்டுள்ளது. முருகன் ஆலயத்தின் வலப்பக்கம் உள்ள மலை முருகன் ஆலயத்திற்குரிய தீர்த்தக்கேணி உள்ள மலையாகும். ஆனால் முருகன் ஆலயத்தின் நேரெதிராக உள்ள கடற்கரை நோக்கி உள்ள பகுதியில் உள்ள மலையில் ஏற்கனவே இருந்த வெங்கல சூலத்தினை அகற்றி புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. திருவம்பாவை காலப்பகுதியில் இந்த மலையில் தான் பூஜை வழிபாட்டினை முடித்துக் கொண்டு கடற்கரையில் தீர்த்தமாடுவது வழமை. புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களில் ஒன்றான உகந்தி முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் உள்ள சன்னியாசி குன்றில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள விடயம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அறிந்திருக்கவில்லை. மாறாக கல்லாற்று பகுதியில் தன்னுடைய சொந்த ஊரில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள விவகாரத்தினை அறிக்கையாக நேற்றைய தினம் வெளியிடுவதற்கு முடிகின்றது. குறிப்பாக சொல்ல போனால், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் திரு நடராசா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையினை விட்டிருக்கின்றார். அதாவது, அவருடைய சொந்த இடமான கல்லாற்று பகுதியில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு அறிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக அமைந்திருக்கின்றது. உகந்தி முருகன் ஆலய குன்றில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை குறித்து அறிக்கையிடுவதற்கு துப்பில்லாமல் தன்னுடைய சொந்த இடத்தில் சில காலங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்ட புத்தர் சிலை குறித்து தற்போது அறிக்கையிடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் பரவலாக பேசப்பட்ட நிலையில் கடந்த 2-3 தினங்களாக வைக்கப்பட்ட புது சிலைக்கு கடற்படையினால் பாதுகாப்பும் வழங்கப்படுகின்றது. இது குறித்து கள விஜயம் மேற்கொண்ட சமூக செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் அவர்களால் கேள்வி கேட்கப்பட்ட போது கடற்படையினரால் வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு சம்பந்தம் இல்லை என சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்க ஏன் கடற்படையினர் அந்த சிலையை சுற்றி சுத்தம் செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நுழைவதற்கு அனுமதி மறுக்க வேண்டும்? 2024ஆம் ஆண்டு உகந்தி மலையில் 25 அடி முருகன் சிலை நிறுவும் பணி மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அதனை வனலாகாவினரும் அரசும் தடுத்திருந்தது. ஆனால் தமிழர்களின் பூர்வீக வரலாற்று புகழ்மிக்க வள்ளி மலையில் இருந்த சூலத்தினை அகற்றி அந்த இடத்தில் புத்தர் சிலை வைப்பதற்கு இந்த NVP அரசாங்கமும் வனலாகாவினரும் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? 2013ஆம் ஆண்டு உகந்தி முருகன் ஆலயம் அருகில் சிங்கள மீனவர்கள் தங்கியிருப்பதற்கான குடிசைகள் அமைக்கப்பட்டது. ஆலயத்திற்கு முன்பாக உள்ள சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தில் தென்னிலங்கையில் இருந்து வந்த சுமார் 100கணக்கான சிங்கள மீனவர்கள் தற்காலிகமாக தங்கியிருப்பதற்காகவும் இந்த நிலம் புத்தர் கோயில் கட்டுவதற்காகவும் கோரப்பட்டது. இந்த நிலத்தை புத்தர் கோயில் கட்டுவதற்காக கோரியவர்
பாணம புத்த விகாராதிபதியின் பிக்குவாகும். அவர் தமிழராக பிறந்து பின்னர் புத்த மதத்திற்கு மாறியவர் எனவும் அவரது சகோதரர் லகுகல பிரதேச சபையின் தலைவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சிக்கு சில அரசியல் ஆதரவுகள் இருப்பதாகவும் ஆலய நிர்வாகத்திடம் இருந்த நிலத்தை ஒப்படைக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் மேலும் பக்தர்களின் வசதிக்காக அங்கு ஒரு மடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அந்த இடத்தின் வன சரணாலய நிலையை காரணம் காட்டி இலங்கை அரசு அதனை நிராகரித்திருந்தது. ஆனால் இப்போது நூற்றுக்கணக்கான சிங்கள மீனவர்கள் சைவ உணவை பின்பற்றும் கோயிலுக்கு முன்னால் குடியேறியுள்ளனர். சமீபத்தில் இலங்கையில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளராக இருந்த திரு நில்த ஆல்விஸ் முன்மொழியப்பட்ட புத்தர் கோவில் கட்டுமானத்திற்காக கோவிலுக்கு அருகில் 400 மீட்டர் தொலைவில் உள்ள 1.5 ஏக்கர் நிலத்தை கோயில் அறங்காவலரிடம் கேட்டுள்ளனர். மேலும் அதை ரகசியமாக வைத்திருக்கவும் ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழர்களின் பூர்வீக நிலங்களை பாதுகாக்கும் மற்றும் மீள ஒப்படைக்கும் உறுதியை வழங்கி ஆட்சிக்கு வந்த NPP அரசாங்கத்தின் ஆட்சியில் கடந்த வருடம் வழிபடக்கூடியதாக இருந்த வழிபாட்டு தலம் இந்த வருடம் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கள்ளக்களமாக சிங்கள மயமாக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த காணொலியினை ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஸ்டோரிஸ் அண்ட் டோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.